இறைவனின் திருவடிகளை சரணடைந்தவர் பிறவியாகிய பெரிய கடலை கடந்து மேல் செல்வார்கள். அடையாதவர் அதனை கடக்க மாட்டார்கள். சிந்தனைக்கும் வாக்குக்கும் எட்டாதவர் கடவுள். அவருக்கென தனியாக குணம் ஏதும் கிடையாது. வலிமையான சிந்தனை வேண்டும். பாவங்கள் எல்லாமே அந்தரங்கமாகவே செய்யப்படுகின்றன. நம்முடைய எண்ணங்கள் அனைத்துமே கடவுள் அறிவார் என்பதை உணர வேண்டும். தெய்வம் எப்போதும் அருளை பொழிகிறது. அதை பெற நாம் மனதை திறந்து வைப்போம். பிறருக்கு உதவும் குணம் வேண்டும். ஒரு அனாதை அழுகின்ற சமயம் அவன் அழுவதற்கு காரணமானவனுக்காக நரகம் விரிவடைகிறது என்பதை இறைவன் கூறுகிறான். எளியவனை கருதி பார்ப்பவன் பாக்கியவான் ஆவான். அவனை தீங்கு நாளில் கர்த்தர் கஷ்டத்திலிருந்து விடுவிப்பார்.